இது உங்கள் கரம் கோர்ப்போம் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோஃபியா. கரம் கோர்ப்போம் யூடியூப் சேனலுக்காக. பொதுவாகவே வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது தோல்வியில் முடியும் பொழுது நம்ம மனசு ரொம்ப தடுமாறுது. அந்த மாதிரி மனம் தடுமாறாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பல பேரை நம்ம நம்பியிருப்போம், பல விஷயங்களை நம்ம யோசிச்சுருப்போம். இது இப்படி நடந்துடும், அது அப்படி நடந்துடும் அப்படின்ட்டு நம்ம இருந்திருப்போம். இவங்க நம்ம கூடவே வாழ்க்கையில் வந்துடுவாங்க, இவங்க இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துருப்போம், யோசிச்சுருப்போம், நம்பியிருப்போம், வாழ்ந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு இயற்கையின் ஒரு பாதிப்பாக இருக்கலாம், இல்லை சில ஏமாற்றங்களாக இருக்கலாம், துரோகங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம தனிமைப்படுத்தும் போது நம்மளை எப்படி நம்ம ரீஜெனரேட் பண்ணுறது, நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மனசை டைவர்ட் பண்ணிக்கணுமே தவிர, அதை தாண்டி நம்ம நம்மளை ஒரு சூசைடில் கமிட் பண்ணிக்கிறதோ, இல்லை எதிரிகளை தாக்கிறதோ, அதாவது எதிராளிகளை தாக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விட வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நம்ம இப்போ பார்க்குறோம், பெண்கள் மேலே ஆசிட் ஊற்றுறதா இருக்கட்டும், இல்லை பெண்களை அவதூறாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஆண்கள் மேலே நம்ம அவதூறாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை நிறைய நான் இப்போ சமீபத்தில் பார்க்குறது சூசைட் பண்ணிக்கிறது, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையான ஒரு நண்பர், அவர் மனம் உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிட்டதை நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இவங்க சாதிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வருது. இதெல்லாம் விட தாண்டி பல ஏமாற்றங்கள், பல துரோகங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அனுதினமும் பார்த்துட்ருக்கோம். யாருக்கு ஏமாற்றம் இல்லை, யாருக்கு துரோகம் நடக்கலை, யாருக்கு முதுகில் யார் குத்தலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ரீஜெனரேட் பண்ணி நம்மளை நம்ம நம்பி நம்ம மேலே வரும்பொழுது தான் நமக்கான அந்த வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழ முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மைண்டை இன்னும் பாசிட்டிவாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கொண்டு போகிறது நமக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். நம்ம ரைட்டிங்காக இருக்கலாம், அல்லது ரீடிங்காக இருக்கலாம், இல்லை நமக்கு வேறு ஏதாவது டேலண்ட்டாக இருக்கலாம், ஈவன் ஒரு குக்கிங்காக இருக்கலாம், இல்லை கார்டனிங் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு யூடியூப் போடுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம பேசுகிறதா இருக்கலாம், இல்லை நம்ம டைரி எழுதுறதா இருக்கலாம், புத்தகங்கள் எழுதுறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு எது பிடிச்சதோ, உங்களுக்கு இல்லை ட்ரிப்பு போகிறதா இருக்கலாம், ட்ராவலாக இருக்கலாம், இந்த மாதிரி எது பிடிக்குதோ அதை நம்ம பண்ணலாம். அதை தாண்டி இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இவங்க நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, கஷ்டம்தான், புரியுது வாழ்க்கையில். ஆனால் ஒரு உயிர்ன்றது அதை விட மேலானது. இன்றைக்கி இறந்து போயிட்டால் அதனால் பாதிக்கப்படுற 1000 உயிர்கள் இருப்பாங்க. போன பிறகு நம்ம யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் நம்மளை நம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணாமல் கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்கலாம். புரிய வைக்கிறவங்க எப்படி புரிய வைக்கிறாங்கன்றதும் நம்ம புரிஞ்சுக்கிறவங்க பொறுத்து இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில் இருக்குது. இன்னொன்று, பல விஷயங்கள் நமக்கு இப்போ இருக்கிற சொசைட்டியில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கிறதுக்கு இந்த சொசைட்டி நமக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி சூசைட் பண்ணிக்கிறதுனாலையோ, இல்லை ஒரு விஷயம் நடந்துச்சுன்றதுனால அதை வன்முறையால் தீர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்காது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு எந்த விதத்துலையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.